தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதுச்சேரியில பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வாகன பேரணி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில யார் கைப்பற்ற போகிறார்கள் என்ற கடுமையான போட்டி இருக்கக்கூடிய நிலையில பிரதமருடைய வருகை எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும்? பிரதமருடைய வருகை அந்த என்டிஏவுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். என்டிஏ பக்கத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவங்க தொகுதி பங்கீட்டுல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப ஆரம்பத்திலேயே சுமூகமா பேசி ரொம்ப கரெக்டா முடிச்சிட்டாங்க. முடிக்க வேண்டிய டைம்ல முடிச்சிட்டாங்க. அங்கேயும் அந்த பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது ஒரு இழுபறி இருந்தது. ஆனால் முரண்பாடுகளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காமல் ரொம்ப கரெக்டா முடிச்சிட்டாங்க. பட் அதே நேரத்துல இங்க வேட்புமனு தாக்கல் முடிகிற வரை இழுபறி இருந்தது. வேட்புமனு தாக்கல் முடிந்ததற்கு பிறகு அந்த விட்ரா பண்ற டைட்டில் தான் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு தள்ளுமுள்ளு இருந்தது. திருமாவளவன் தனியாக 3 பேரை அறிவிச்சார். அப்புறம் இப்போ நான் அவங்க ஏற்கனவே ஒதுக்கின அந்த ஒரு இடத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நிறைய மனக்கசப்பு இருக்கிறது. இந்த விதமான எந்த ஒரு தள்ளுமுள்ளும் மனக்கசப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுமூகமாக அங்கே முடிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு சிறிய நகரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ரோட் ஷோ வர அப்படிங்கிறது ஒரு பெரிய புஷ் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே அங்க ரங்கசாமி ஒரு பெரிய ஹெவி வெயிட். அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பிரைம் மினிஸ்டர் அங்க வந்து களமாடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய உற்சாகத்தை தரும். மேலும் வெற்றியை நோக்கி மொத்த என்டிஏவை நகர்த்தும். மீண்டும் ரங்கசாமி முதல்வராவதற்கான வாய்ப்பை அது பிரகாசமாகும். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படின்றதா என்னுடைய நோக்கம், அதற்காகத்தான் கட்சியை தொடங்கி இருக்கிற அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ரங்கசாமி குறிப்பிட்டு பேசினார். நீங்க குறிப்பிட்டது போல கூட்டணி இறுதியாகுமா அப்படின்றது தொடக்க காலத்தில் இழுபறியா இருந்த நிலையில தற்போது சுமூகமாக எல்லாம் முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கை அப்படின்றது ரங்கசாமி வலுவாக வைக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? சார் இல்ல என்னன்னா ஒவ்வொரு தடவையும் புதுவையில எலெக்ஷன் வர்றப்போ முழு மாநில அந்தஸ்துங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஞாபகத்துக்கு வரும். குறிப்பா ரங்கசாமிக்கு அதிகமாவே ஞாபகத்துக்கு வரும். அதை பற்றி அதிகமா சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷம் விட்டுருவாங்க. மக்களுக்கும் இவர் வாடிக்கையா சொல்றதுதான் அப்படிங்கிற ஞாபகம் தான் இருக்கும். மற்றபடி ஒரு விஷயம் என்னன்னா புதுவைக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது புதுவையில ஒரு சென்ட்ரல் இஷ்யூவே கிடையாது. அது ஒரு பெரிய எலக்டோரல் இஷ்யூவா இருந்ததும் கிடையாது. யாரு முன்வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னெடுக்காம போயிடுறாங்க. அப்புறம் திரும்ப எலெக்ஷன் அப்ப சொல்றாங்க. இது ஒரு வாடிக்கையான விஷயம். அதனால இது ஒரு பெரிய ஒரு எலக்டோரல் இஷ்யூவா இருக்காது. அதனால எந்த தாக்கமுமே ஏற்படாது. இந்த கோரிக்கை அப்படின்றது மக்களுக்கான கோரிக்கை இல்ல, தேர்தலுக்கான ஒரு பிரச்சார வியூகம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லைங்க, அவங்களுடைய அடிப்படை கோரிக்கையில ஒண்ணு. இப்போ இங்க எலெக்ஷன் வர்றப்போ அப்பப்போ திடீர்னு இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப், இங்க இருக்கக்கூடிய அகதிகளுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கறத திடீர் ஞாபகத்துக்கு வரும்ல டிஎம்கேக்கு. அது மாதிரி அதே நேரத்துல அவங்க மத்திய அரசுல பங்கு கொண்டு 15 வருஷம் தொடர்ந்து இருப்பாங்க. ஆனா ஒரு இம்மி அளவு கூட செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி தான் இது ஒரு பெரிய எலக்டோரல் இஷ்யூ கிடையாது. அப்பப்போ அது எலெக்ஷன் டைம்ல ஞாபகத்துக்கு வரும். மக்களும் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு புதுச்சேரியில. நிச்சயமா. அதே போல இந்த தேர்தல் கடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருபுறம் நீங்க குறிப்பிட்டதை போல காங்கிரஸ் திமுக கூட்டணியில சவால் இருக்கிறதாகவும் பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல்.